மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த பிளைட் கிராஷ்ல உயிரிழந்திருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி லேண்டிங் அப்போ பிளைட் இறங்கும் போது பிளேன் கிராஷ் ஆகி தீப்பிடிச்சிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பிளைட்ல இருந்த ஒட்டுமொத்த பேருமே பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. எந்த ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா பராமதி ஏர்போர்ட்ல ஜனவரி 28ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு, எவ்வளவு கஷ்டமான விஷயம் பாத்தீங்களா? அந்த பிளைட்ல ஒருத்தவங்க ஆசையா எவ்வளவு கனவுகளோட ஏறி இருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட துயரமான சம்பவம் நடக்கணும் அவங்க நினைச்சிருக்க கூட மாட்டாங்க. ஆனா இப்படி நடந்துருச்சு. அவங்களுக்காக நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டுவோம். ஏன் பாத்தீங்கன்னா 2026 ஜனவரி முடியறதுக்குள்ள இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. நிறைய பேருக்கு போன வருஷம் இப்படி நடந்தது, இந்த வருஷம் இனிமே ஒழுங்கா இருக்கணும் எல்லாமே அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஆனா பாருங்க, இந்த வருஷமும் இப்படி ஆயிருக்கு. ஸ்டார்டிங்லயே இப்படி நடந்திருக்கு. இந்த பிளைட்ஸ் எல்லாமே எதனாலதான் இப்படி ஆகுது, ஏன் இப்படி ஆகுது? இது ஒரு விபத்தாவே இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் கொண்டு போற பிளைட் எவ்வளவு சேஃப் அண்ட் செக்யூரா மெயின்டைன் பண்ணணும். ஆனா எதனால ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதையாவது அவங்க பார்த்து சேஞ்ச் ஆகணும். ஏன் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட லைஃப்மே பாத்தீங்கன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது இதை பார்த்துட்டாவது பிளைட்டை இனிமே ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும். பிளைட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றத அவங்க மேம்படுத்துவாங்க நான் நம்புறேன்.